ஆக்சுவலாக கண்டினியூஸாக ஷூட்டு ஒரு 10 நாள் தூங்காமல் அடையாளம் தெரியாத அளவில் உடம்பு வெயிட் லாஸ் ஆகி வந்திருக்கேன். ஆனால் அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தை இன்னைக்கு ஷூட்டிங்கை தள்ளி வச்சு வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கு காரணம் இந்த மனிதர் மானசா சார் தான். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டது வெறும் ஸ்கூல் வச்சு நடத்தி கமர்ஷியல் பிஸ்னஸ்க்கு மோட்டிவில் பண்ணலை. நிறைய குழந்தைங்களுக்கு ஃபீஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப கம்மியாக பண்ணுறான்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் நான் முதல்ல இமீடியட்டாக வந்து இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன். இங்கே வந்த இடத்துல உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்புறம் நம்ம யேசுதாசன் சாரை பற்றி சொல்லணும். அவரை பற்றி என்கிட்ட அங்கே வச்சே சொல்லிட்டாங்க அவர் என்ன மாதிரி சேவை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அவர் அளவுலாம் நான் சேவை பண்ணலை. உண்மையை சொல்ல போனால் நான் என்னால் முடிஞ்சே பண்ணிட்டு இருக்கேன். அவர் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட நல்ல மனசுக்கு வந்து நல்லா வரணும், நிறையா பண்ணணும். அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. இந்த ஊர் மக்கள் வந்து பார்க்கும்போது அந்த முகத்தில் ஒரு கிராமத்தில் உள்ள மக்களோட வெகுளித்தனமான ஒரு சிரிப்பு, அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எந்த ஒரு இது இல்லாமல் பார்த்த உடனே அப்படி சிரிக்கிற சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் இந்த ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா யாரெல்லாம் டான்ஸ் கோரி எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. குழந்தைங்க எல்லாருமே தி பெஸ்ட்டாக பண்ணாங்க. இதில் ஒரு பொண்ணுலாம் லாஸ்ட்டில் நின்றுட்டு இருந்தா. ஸோ ஏன் லாஸ்ட் நிற்கனா அவள் ஹைட்டு தான் பிரச்சனையாக இருந்திருக்கு. இல்லைன்னா அவளை முன்னாடி விட்டு போங்க. அவ்வளோ அழகாக அந்த பொண்ணுலாம் பின்னாடி நின்றுச்சு. ஸோ லைஃப்பில் என்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா ஸ்கூலுக்கு வந்ததுனால ஜாலியாக வேற டாபிக் பேச முடியாது. ஏன்னா ஸ்கூல் நீங்களாம் பேரண்ட்ஸ், நீங்க தான் இந்த பசங்கள்லாம் உருவாக்குறதுக்கு இடத்துல இருக்கீங்க. என்னன்னா நாளைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறதுல இதை தாண்டி பெரிய இடத்துல டான்ஸ் ஆகணும் எத்தனை பேரும் அதை நிற்பாங்க. நம்ம அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நடக்கும். இதுதான் உண்மை. பசங்களுக்கு என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பையனுக்கு ரன்னிங் ரேஸ் வருதுன்னா அவனை ரன்னிங் ரேஸ்ல விடுங்க. அவனை கொண்டு குண்டு எறிதல் ஷார்ட் புட்ல ப்ரெஷரை கொடுத்துறாதீங்க. அவனுக்கு என்ன வருது, எதுல படிப்பு வருது, எந்த இதில் வருதுன்னு அதை நீங்க பார்த்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அவனோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல மேக்சிமம் செல்போன் கொடுக்காதீங்க. கண்டிப்பா குழந்தைங்க எல்லாரும் என் மேல கோவப்படுவாங்க. ஏன்னா அது அவங்களோட மூளையோட வளர்ச்சியையும் அவங்களோட அடுத்த சிந்தனையை பாதிக்கும். இன்னும் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு போகிற லெவலில். ஏன்னா எல்லாருமே பசங்களோட டான்ஸை எதிர்பார்த்துட்டீங்க. நானும் அந்த டான்ஸை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால அதிகமாக பேச விரும்பல. இந்த ஸ்கூலுக்கு நிச்சயமாக நான் தொடர்ந்து வருவேன். அவரோட சேவைக்காக நிச்சயமாக வருவேன். கண்டிப்பாக அவங்களை திரும்பியும் சந்திப்பேன். இங்கே வந்ததுக்கு காரணமான ஒரு பிரகாஷ் சார் அட்வொகேட், அவர் தான் மெயினாக சொன்னது. எனக்கு மானசா சார் சொன்னார். அப்புறம் ஜாவிஸ் சார், இவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. வந்து வாங்க சார், ஹலோ சொல்லுவீங்க. அவங்க 2 பேரும் தான் அதுக்காக வந்தது. இங்கே வந்ததில் ஒரு தயாரிப்பாளராட்டு, அவர் தயாரிப்பாளருங்கிறதே எனக்கு இப்போதான் தெரியும். நிச்சயமாக அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருந்திருப்பாரு. காலம் சரியாக இருந்துச்சுன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட படம் பண்ணுவோம். அந்த வெற்றியை எங்கே வச்சு கூட கொண்டாடுவோம். சரியாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.